ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்குலேட்டரி பாத்வேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சர்க்குலேஷன் என்ன, பிளட்டு ஒரு பகுதியிலிருந்து ஒரு பகுதிக்கு போயிட்டு வர்றதுக்கு பேர் தான் சர்க்குலேஷன். இந்த சர்க்குலேஷன் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, என்னென்ன டைப்பில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம படிக்கிறது எல்லாமே 10th நம்ம படித்ததை ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, நம்ம லீஸ்ட்டில் இப்போ நம்ம 14 லெசனில் படிச்சிருப்போம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், க்ளோசர் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அது எல்லாத்தையும் படிச்சிருப்போம். அந்த ஹார்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிச்சிருப்போம். சரியா? அதெல்லாம் ஒரு டைம் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு இதை படிங்க, அப்போ தான் புரியும். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். 2 இருக்குது. ஒன்று ஓப்பன் டைப்பு, இன்னொன்று க்ளோசர் டைப். சரிங்களா? ஓப்பன் டைப்னு என்னென்னா பிளட் வெசல் இருக்காது, அப்படியே டிஷ்யூக்குள்ளே அப்படியே ரத்தம் பாஞ்சு போயிட்டு இருந்தால் அதுக்கு பேர் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோசர் டைப்னா பிளட் வெசல் இருக்கும், பிளட் வெசலுக்குள்ளார பிளட் போயிட்டுருக்கும், அப்படிங்கிறது அதுக்கு பேர் க்ளோசர் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகேங்களா? ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்லி பேர் இந்த லிக்விடுக்கு. எஸ், த சர்க்குலேஷன் ஃப்ளூயிட் அண்ட் பம்ப்டு பை ஹார்ட். ஹார்ட் வந்து பிளட் பம்ப் பண்ணும். விச் ஃப்ளோஸ் பிளட் வெசல்ஸ் இன்ட்டு சைனஸஸ். பிளட் வெசலுக்கு பதிலாக சைனஸஸ் அப்படிங்கிற குழிகள் இருக்குது. சைனஸஸ் ஆர் ரெஃபர்டு ஹீமோசீல். இந்த சைனஸஸுக்கு பேர் தான் ஹீமோசீல் அப்படின்னு சொல்லி பேர். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சீன் இன் ஆத்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்கா. ஆத்ரோபோடாங்கிற ஃபைலத்துலேயும் கிளாஸ்லேயும் ஃபைலம் ஆத்ரோபோடாலும் ஃபைலம் மொலஸ்கால எல்லாமே ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்குது. த க்ளோசர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் blood is pumped by heart and flows through blood vessels. blood vessel வழியாக தான் ரத்தம் போகும். க்ளோசர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இன் அனலிட்ஸ், செப்பலோபோட்ஸ் அண்ட் வெர்டபிரேட்ஸ். இதுலேருந்து வரக்கூடிய எல்லாமே க்ளோசர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். வெர்டபிரேட்ஸ் எல்லாத்துக்குமே மசிலான ஒரு ஹார்ட் இருக்குது. ஃபிஷ்ஷில் 2 சேம்பர் ஹார்ட் இருக்குது. ஹார்ட் ஆஃப் ஃபிஷ் கன்சிஸ்ட் ஆஃப் சைனஸ் வினசஸ், ஆர்ட்ரியம், வென்ட்ரிக்கிள் அண்டு பல்பஸ் ஆண்ட்ரியோசஸ் அண்டு கோனஸ் ஆண்ட்ரியோசஸ் அப்படின்னு 2 இருக்குது ஃபிஷ்ஷில் மட்டும். சரிங்களா? சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னு என்னென்னா பிளட்டில் ஹார்ட்டில் பிளட்டு ஒரு டைம் மட்டும் போயிட்டு வந்தால் அதுக்கு பேர் சிங்கிள் சர்க்குலேஷன். 2 டைம் போயிட்டு வந்தால் அது டபுள் சர்க்குலேஷன். சிங்கிள் சர்க்குலேஷன் எங்கன்னா ஃபிஷ்ஷு, ஆம்பிபியல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆரிக்கிள்ஸ் அண்ட் 1 வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்கும். நோ இன்ட்ரவென்ட்ரிகுலர் செப்டம் இருக்கும். Reptiles except crocodiles have 2 auricles, 1 ventricle and incomplete intraventricular septum. Reptiles எல்லாமே incomplete இருக்கும், crocodile மட்டும் 4 chamber இருக்கும். Thus the mixing of oxygenated and deoxygenated blood in takes place in ventricles. அதாவது 3 சேம்பரில் இருக்கக்கூடிய ஹார்ட் எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் கலந்து தான் போகும். This type of circulation is incomplete double circulation. இதுக்கு பேர் incomplete double circulation. 3.25 சேம்பர் இருக்குது. The left atrium receives oxygenated blood and right atrium receives deoxygenated blood. நம்ம 14 லெசன் நடத்துகிறப்போ ஹார்ட் ஒரு டயக்ராம் போட்டோம் இல்லையா, 10th படிக்கிறப்ப அந்த டயக்ராம் எடுத்து வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். லெஃப்ட் ஆட்ரியம் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணோம் லங்ஸில் இருந்து. ரைட் ஆட்ரியம் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு நம்ம பாடியிலேருந்து வரக்கூடிய இதுலேருந்து எடுத்துக்கும். பல்மனரி அண்ட் சிஸ்டமேட்டிக் சர்க்யூட்ஸ் ஆர் சீன் இன் ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல். பல்மனரினா லங்ஸு, சிஸ்டமிக்னா எல்லா பார்ட்ஸுக்கும் போகிறது. சரியா? இந்த 14 லெசனில் 10th படிக்கிறப்போ ஒரு டயக்ராம் போட்டோம் இல்லையா ஹார்ட்டு, அதை எடுத்து வச்சு பாருங்கள், அப்போ தான் புரியும். The crocodiles and birds and mammals have 2 auricles and or auricle chambers and 2 ventricles. crocodileலேருந்து பின்னாடி வரக்கூடிய ஏர்ஸ், பேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 2 ஆரிக்கிள் இருக்கும், 2 வென்ட்ரிகிள்ஸ் இருக்கும். The auricles and ventricles are separated by intra-auricular septum and intraventricular septum. ஆரிக்கிள் ரெண்டும் intra-auricular septum மூலிமா செப்பரேட் ஆகிருக்கும், வென்ட்ரிக்கிள் ரெண்டும் intraventricular septum மூலிமா பிரிஞ்சிருக்கும். Hence there is a complete separation of oxygenated blood from the deoxygenated blood. இதனால் oxygenated blood deoxygenated bloodம் completely separate ஆகிருக்கும். The pulmonary and systematic circuit evident. இதுக்கு எக்ஸாம்பிள் pulmonary and systematic இருக்கிறது தான். These types circulation is called as complete double circulation. இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் complete double circulation அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? 3 சேம்பர் இருந்து 3.25 சேம்பர் இருந்து இன்கம்ப்ளீட்டட்,
4 சேம்பர் வந்துருச்சுன்னா அது கம்ப்ளீட். நெக்ஸ்ட்டு ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹியூமனோட ஹார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதாங்க ஹார்ட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது ஆரிக்கிள், இது ஆரிக்கிள், இது ரைட் ஆரிக்கிள், இது லெஃப்ட் ஆரிக்கிள், இது வென்ட்ரிக்கிள், இது ரைட் வென்ட்ரிக்கிள், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். சரிங்களா, 4 சேம்பர் ஃபுல்லாக. இதுலேருந்து வெளியில் வர டியூப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு டியூப் வெளியில் வரும், அதுக்கு பேர் அயோட்டா. இதெல்லாம் சுப்பீரியர் வெனக்காவா, கீழேருந்து வர்றது இன்ஃபீரியர் வெனக்காவா. சரியா, இந்த கார்டிய டென்டனியே, இந்த ட்ரைகப்சிட் வால்வ், பைகப்சிட் வால்வ், இதெல்லாம் ரொம்ப சின்னதாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இது இன்ட்ரு வென்ட்ரிகுலர் செப்டம். சரிங்களா, இது இன்ட்ரு ஆரிகுலர் செப்டம். சரிங்களா, இது ட்ரைகப்சிட் வால்வ். சரியா, இது பைகப்சிட் வால்வ். இந்த ட்ரைகப்சிட் வால்வு தாங்கி பிடிக்கிற மசிலுக்கு பேர் கார்டிய டென்டனியே. சரிங்களா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மசில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த அயோட்டாவோட பேஸில் செமிலோனார் வால்வு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய நுணுக்கமான ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஹார்ட்டை பிரித்து ஓப்பன் பண்ணி காட்டினவர் யாருன்னா ரேமண்ட் டி விசினஸ் அப்படின்னு சொல்லி பேர். 1706 காட்டிட்டார். 1706 ஹார்ட் ஓப்பன் பண்ணி இவர் பார்ட்ஸாக பிரித்து மேய்ஞ்சிட்டார். ஹியூமன் ஹார்ட் இஸ் மேடப் ஆஃப் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில் தட் இஸ் கால்ட் அஸ் கார்டியாக் மசில். மனிதனோட இதயம் ஒரு ஸ்பெஷலான ஒரு மசிலால் ஆனது. அந்த மசிலுக்கு பேர் கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் சிச்சுவேட் இன் தோராக் கேவிட்டி அப்படின்னு மார்பு பகுதிக்கு உள்ளார ஹார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்பெக்ஸ் போர்ஷன் அப்படின்னா மேலே, மார்பு பகுதிக்கு மேலே ஸ்லைட்லி டைட்டில் டுவர்ட்ஸ் லெஃப்ட், கொஞ்சமாக லெஃப்ட் சைடில் சாஞ்ச மாதிரி ஹார்ட் இருக்குது. த வெயிட்ஸ் அபவுட் 300 கிராம் இன் அடல்ட். ஒரு வளர்ந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 300 கிராம் அளவுக்கு ஹார்ட் இருக்குது. த சைஸ் ஆஃப் ஹார்ட் இஸ் ரஃப்லி ஈக்குவல் டு தி க்ளோஸ்டு ஃபிஸ்ட். ஃபிஸ்ட்னா உள்ளங்கை. உன்னுடைய லெஃப்ட் உள்ளங்கை மூடினீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உன்னோட ஹார்ட் இருக்குது. ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு 4 சேம்பர்ஸ். ஹார்ட் 4 சேம்பரால் ஆனது. அப்பர் 2 ஸ்மால் இஸ் கால்டு ஆரிக்கிள்ஸ் ஆர் ஆர்ட்ரியம். லோயர் 2 லார்ஜ் இஸ் வென்ட்ரிக்கிள். கீழே இருக்கிற 2 பெருசாக இருக்குது, அதுக்கு பேர் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லி பேர். மேலே இருக்கிற 2 சின்னதாக இருக்குது, அதுக்கு பேர் ஆரிக்கிள்னு சொல்லி பேர். த வால் ஆஃப் த வென்ட்ரிக்கிள்ஸ் இஸ் திக்கர் தென் தி ஆரிக்கிள்ஸ் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் பேப்புலரி மசில்ஸ். வென்ட்ரிக்கிளோட மசில்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஏன்னா கீழே பேப்புலரி மசில்ஸ் இருக்கிறதுனால அந்த வென்ட்ரிக்கிளோட மசில் மட்டும் ரொம்ப திக்காக இருக்கும். The heart wall is made up of 3 layers: outer epicardium, middle myocardium, inner endocardium. ஹார்ட்டோட மசில் வந்து 3 லேயரால் ஆனது. வெளிப்புற பகுதி எபிகார்டியம் அப்படிங்கிற லேயராலும், நடுப்புற பகுதி மயோகார்டியம் அப்படிங்கிற லேயராலும், உள்புற பகுதி எண்டோகார்டியம் அப்படிங்கிற லேயராலும் உருவாக்கப்பட்டது. The space between the membranes is called pericardial space and it is filled with pericardial fluid. ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் பெரிகார்டியல் லேயர் அப்படின்னு சொல்லி பேர். அந்த நடுவில் இருக்கிற கேப்புக்கு பேர் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். த 2 ஆரிக்குலர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை இன்ட்ரா ஆரிக்குலர் செப்டம். ஆரிக்குள் ரெண்டும் பிரிக்கக்கூடிய சுவருக்கு பேர் இன்ட்ரா ஆரிக்குலர் செப்டம். 10th நம்ம சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஞாபகப்படுத்துங்க. த 2 வென்ட்ரிக்கிள்ஸ் இஸ் செப்பரேட்டட் பை இன்ட்ரவென்ட்ரிகுலர் செப்டம். 2 வென்ட்ரிக்கிளை பிரிக்கக்கூடிய சுவருக்கு பேர் intraventricular septum. The separation of chambers avoids to the mixing and oxygenated deoxygenated blood. ஏன் இப்படி சேம்பர்ஸ் எல்லாம் நாளும் பிரித்து வச்சுருக்கு அப்படின்னாங்கன்னா, அப்போ தான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு கலக்காமல் இருக்கிறதுக்காக. The auricle communicates with ventricles through the opening is called auriculoventricular aperture. It is guarded by auriculoventricular valves. ஆரிக்கிளும் வென்ட்ரிக்கிளும் ஜாயிண்ட் ஆகிற ஓப்பனிங் பேர் auriculoventricular aperture அப்படின்னு சொல்லி பேர். The opening between the right atrium and right ventricle is guarded by tricapsid valve. நம்ம சொன்னோம் இல்லையா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய வால்வுக்கு பேர் tricapsid valve. 3 flaps இருக்கிறதுனால. Where the bicapsid flaps are mitral valve present in the opening in the left atrium and left ventricle. ஹார்ட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கிற வால்வுக்கு பேர் மிட்ரல் வால்வ் அல்லது பைகப்சிட் வால்வ். The valves of the heart allows the blood from only one direction. இது வந்து ஹார்ட்டில் இருந்து ஒரு டைரெக்ஷன் மட்டும்தான் பிளட்டு போக அனுமதிக்கும். பேக்வர்ட் டைரெக்ஷன் வரது அனுமதிக்காது.
from artery and ventricles, from the ventricles to the pulmonary artery and aorta. Example, pulmonary artery and aorta. இதிலிருந்து வரக்கூடிய இது எல்லாமே ஒன் வேர்டில் மட்டும்தான் போகும், மற்ற வேர்டில் போகாது. These prevent the backward flow of blood. இது வந்து பிளட்டை பின்னாடி போகிறதுக்கு இல்லாமல் தடுத்து நிறுத்திவிடும். ஓகேங்களா? The opening and right and left ventricles by the pulmonary artery and aorta guarded by aortic and pulmonary is called as semilunar valve. வெளியில் வரக்கூடிய அயோட்டாவிலிருந்து அயோட்டாவும் பல்மரி ஆர்டரியும் வெளியே வரக்கூடிய இதில் ஒரு வால்வு இருக்குது, அது பேர் செமிலூனார் வால்வு அப்படின்னு சொல்லி பேர். Each semilunar valve is made up of 3 half moon shaped cups. Semilunar valve அரை நிலா வடிவத்தில் 3 இருக்குது. The myocardium is ventricle is thrown into irregular muscular ridges called trabeculae cornea. அதாவது ஹார்ட்டோட உள்பகுதிக்குள்ளார நிறைய மேடு பள்ளங்கள் வரி வரியாக மசில்ஸ் இருக்கும். அந்த பகுதிக்கு பேர் trabeculae cornea அப்படின்னு சொல்லி பேர். Trabeculae cornea is modified into cardia tensionae. கார்டியா டென்டனியை வந்து மாடிஃபை வந்ததுக்கு பேர் தான் trabeculae cornea அப்படின்னு சொல்லி பேர். The opening and closing of semilunar valves achieved by the cardia tensionae. இங்கே பாருங்கள், செமிலுனார் வால்வு ஓப்பனிங் ஆகி க்ளோஸ் ஆகிறது வந்து இந்த கார்டியா டென்டனியா அப்படிங்கிற மசில்னால தான். The cardia tensionae is attached to the lower end of heart papillary muscles. The heart receives deoxygenated blood from the various parts of the body through inferior vena cava and superior vena cava, which open into right auricle. பாடியோட எல்லா பகுதியிலிருந்தும் ரத்தத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது, மேலே கலெக்ட் பண்ணுறது சுப்பீரியர் வெனக்காவா, கீழே கலெக்ட் பண்ணிட்டு வர்றது இன்ஃபீரியர் வெனக்காவா, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி வந்து ரைட் ஆரிக்கில் வந்து கொட்டுது. The oxygenated blood from the lungs drained into the left auricle through the pulmonary veins. லங்ஸில் இருந்து இல்லை பிளட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பல்மரி வெயின்ஸ் வந்து லெஃப்ட் ஆரிக்கிளில் கொட்டுது. ஓகேங்களா?